கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்களை சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நம்மளை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யணுமா? செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. இல்லை செய்து இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. செய்து இருக்கிறார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அந்த சிந்தையில் தேவனுக்கு பகைங்கராக இருந்த நம்மளை தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், சிநேகிதராக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தைப்படி நடந்து தேவனுக்கு பகைங்கனாக இருந்தோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணாருன்னா நன்மை செய்திருக்கிறார். பகையை சிலுவையில் கொன்றவர் இயேசு கிறிஸ்து. முதல்ல நாம் பிறரை பகைக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 15 எழுதியிருக்கிறது. சகோதரனை யார் பகைக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் என்னன்னா மனுஷ கொலைபாதகனா. அதாவது காயின் எப்படி தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை பண்ணாங்களோ அதே போல் இப்போவும் யாரெல்லாம் தன் சகோதரனை பகைக்கிறாங்களோ அவங்களுடைய பேர் என்னன்னா மனுஷ கொலைபாதகன். அல்லேலூயா அப்படின்னு 1 யோவான் 3:15 எழுதியிருக்கிறது. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி கூட தன் சகோதரனை பகைச்சா அவன் பொய்யன் அப்படின்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே எனக்கு தாய், சகோதரன், சகோதரி என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னது போல நீங்களும் சொல்வீர்களானால், ஆமென், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர் எனக்கு சகோதரன், எனக்கு சகோதரி, எனக்கு தாய் அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால், நீங்களும் அப்படிப்பட்டவர்களுக்கு அன்பை செலுத்துவீர்களானால், நேசிப்பீர்களானால், ஹல்லேலூயா, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்குமே ஆனால் உங்களை பகைத்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். ஏன்னா மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறீங்க, பிதாவின் சித்தத்தை செய்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க, தேவனுடைய உண்மையில், பரிசுத்தத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை மாம்ச பிரகாரமான மனிதர்கள் உங்களை பகைத்தாலும் பகைக்கப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் நன்மை செய்யுங்க. சகல ஜனங்களாலே நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்மளாம் யார்? பாக்கியவான். ஹல்லேலூயா. ஏன்னா பொல்லாங்கு, அதாவது தீமை, பாவம் செய்கிறவங்கெல்லாம், இருளில் இருக்கிறவங்கெல்லாம் ஒளியை பகைக்கிறார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்களின் கிரியைகளை விட்டு மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லாததுனால ஒளியினிடத்தில் வர பிடிக்கலை. ஹல்லேலூயா. இந்த உலகமே உங்களை பகைக்கும். அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆனால் நீங்கள் யாரையும் பகைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை பகைத்தா நீங்கள் பாக்கியவான். ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த உலகம், இந்த மாம்ச உலகம், இந்த மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களை பகைத்தால், உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே அவங்க யாரை பகைக்கிறாங்களா? சர்வ லோகத்தையும் உண்டு பண்ண இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறார். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பகைங்கிறது 2 விஷயம். ஒன்று, நீங்கள் யாரையும் பகைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் யாரையும் பகைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களை யாராவது பகைக்கிறாங்களா அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. நீங்கள் யாரையும் பகைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவ ஜனங்கள் அப்படின்னும் பொழுது உங்களை பகைக்கிறாங்களா? பகைப்பாங்க அப்படின்னு வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க யாரை பகைக்கிறாங்களா? உங்களை பகைக்கலை, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறாங்களாம். இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறவங்க சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த பிதாவை பகைக்கிறாங்க என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. பகை விரோதங்களை எழுப்பும். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலனுடைய அக்கினி பற்றி எரியணும். ஆமென், ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பகை விரோதங்களை எழுப்புமா?
ஹல்லேலூயா. ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் அன்பானவர். தேவனை பகைத்த நமக்கு நன்மை செய்தவர். அவர் செய்தது போல நாமும் மற்றவர்களுக்கு செய்வோமானால் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆகுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.